அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம IPL 2026 மினி ஆக்ஷனுக்காக டோட்டலா 1355 பிளேயர்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுல பெரிய மேசிவ் கட்டை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது 359ஆக குறைஞ்சிருக்கு. IPL டைமிங் எப்போ, எதில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டரே பண்ணாத 35 நியூ பிளேயர்களை 10 ஃப்ரான்ச்சைசஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். IPL 2026 மினி ஆக்ஷனுக்காக ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1355 பிளேயர்கள். இது ரிலேட்டடான ஒரு வீடியோ நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ்லேருந்து 359ஆக குறைஞ்சது எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 1355 பிளேயர் கொண்ட லிஸ்ட்டை 359ஆக BCCI எப்படி குறைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஓவரால் ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்டை 10 IPL ஃப்ரான்ச்சைசஸ்க்கும் அனுப்புவாங்க. இந்த 10 IPL ஃப்ரான்ச்சைசஸும் அவங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் தேவை, யார் மேலெல்லாம் பிட் பண்ண விரும்புகிறாங்கங்கிற ஒரு ஓவரால் லிஸ்ட்டை இந்த 10 IPL டீம்களுமே BCCIக்கு அனுப்புவாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்டட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் இந்த 359 பிளேயர்ஸ். இந்த இயர் மினி ஆக்ஷனுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10 IPL டீம்களுமே சேர்ந்து 35 நியூ நேம்ஸை ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 355 பிளேயர்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்றாங்க. இதை தவிர்த்து 35 நியூ நேம்ஸை BCCI இந்த ஷார்ட் லிஸ்டட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணாத டேலண்ட்ஸை அந்தந்த பிரான்ச்சைஸோட ஸ்கவுட் வந்து நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் IPL உங்கள் நேமை ஆக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா ஷுவராக நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசி ஆட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் இந்த 35 பிளேயர்கள். இதில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நேம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட குவிண்டன் டிகாக். லாஸ்ட் இயர் இவர் KKRக்காக விளையாடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரல. அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம சேனல்லே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸே ஆன்லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட எக்ஸ் டீம் தான் அவரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு KKR இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸோ இல்லை ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோ இந்த மாதிரி டீம்கள் கூட ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ட்ரிகருக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேர்ட் ODI ஆனது விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. அதில் இவர் சூப்பர்பா ஒரு செஞ்சுரியும் போட்டிருப்பாரு. லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனுக்காக 2 இயர் பேஸ் பிரைஸில் இவர் ரிஜிஸ்டர் பண்ண. பட் இந்த இயர் மினி ஆக்ஷனுக்காக 1 crore பேஸ் பிரைஸில் தான் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கிறாரு. ஆக்ஷன் டைம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய நேரப்படி மதியம் 2:30க்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு செட் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 மணி ஆயிரும். டிசம்பர் 16 தான் இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அபிதாபியில் இருக்கக்கூடிய எத்திகாடு அரினால நடக்கிறதா இருக்கு. ஸ்ட்ரீமிங் பார்ட்னரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க மொபைலில் தாராளமாக பார்க்கலாம். மினி ஆக்ஷன் ஆனது எப்படி நடக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேப்டு பிளேயரை ஆக்ஷன் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ். ஓவராலா 350 பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்ல. முதல் 70 பிளேயர்களை நார்மலா ஆக்ஷன் பண்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 71ல இருந்து 350 பிளேயர்களை ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் முறைப்படி போகும். ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. குயிக்கா அந்தந்த நேம்ஸை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பிட்டிங் வார் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேஸ் பிரைஸ்லயோ இல்ல அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாவோ எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ஷனியர் 10 IPL டீம்ஸ்டையும் இருந்து ஒரு ஃபார்ம் கலெக்ட் பண்ணுவாரு. அந்த ஃபார்ம்ஸ்ல அன்சோல்டான பிளேயர்ஸ்ல இருந்து இந்த பிளேயரை நீங்க எங்களுக்கு திரும்ப ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு சில நேம்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ண நேம்ஸை மட்டும் லாஸ்ட் இன்னொரு வாட்டி ஆக்ஷன் பண்ணுவாரு. ஸோ அதுல பேஸ் பிரைஸ்லேயே அந்தந்த பிளேயர்ஸை எடுத்து ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்படிதான் மினி ஆக்ஷன் ஆனது நடக்கும். இந்த 350 பிளேயர்கள்ல 240 இந்தியன் பிளேயர்ஸ், 110 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். இதுல 46 இந்தியன்ஸும் 31 ஃபாரினர்ஸும் டீம்களுக்கு தேவைப்படுது. இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா 350 பிளேயர்ஸ்ல இருந்து டீம்களுக்கு தேவைப்படுற பிளேயர்ஸ் 77 பிளேயர்ஸ் தான். கேப்டு பிளேயர்ஸ் 16, கேப்டு ஓவர்சீஸ் 98, அன்கேப்டு இந்தியன் 230, அன்கேப்டு ஓவர்சீஸ் 14, அசோசியேட் 1. மினி ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ண போற டாப் 5 செட்டை பத்தி பார்க்கலாம். செட் 1 ஆனது ஓபனர்ஸ்க்கான செட். டெவான் கான்வே, ஜேஸ் ஃப்ரேக்கர் மெக்கர், கேமரன் கிரீன், சர்ஃப்ராஸ் கான், டேவிட் மில்லர் அண்ட் பிருத்வி ஷா. கேமரன் கிரீன் தெளிவா அவரோட நேமை ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல கொடுக்காம செட் 1ல பேட்டர்ஸ் லிஸ்ட்ல கொடுத்திருக்காரு. இது மினி ஆக்ஷன்ங்கிறதுனால மார்க்யூ செட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ண போறது
பேட்டர்ஸ் தான். ஸோ அவர் தெளிவா செட் 1ல அவர் நேம போட்டிருக்காரு. செட் 2 ஆல்ரவுண்டர்ஸ்க்கானது கஸ் அட்கின்சன், ஹசரங்கா, ஹூடா, வெங்கடேஷ் ஐயர், லியம் லிவிங்ஸ்டன், வியான் முல்டர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. செட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், ஜானி பெர்ஸ்டோ, கேஎஸ் பரத், குவிண்டன் டிகாக், பென் டக்கெட், ரஹ்மனுல்லா குர்பஸ் அண்ட் ஜேமி ஸ்மித். இது விக்கெட் கீப்பருக்கான செட். செட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான செட் ஜெரால் கோட்ஸே, ஆகாஷ் தீப், ஜேக்கப் டஃபி, ஃபரூக்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி, ஆண்ட்ரிச் நோட்சி அண்ட் மத்திஷா பத்திரானா. செட் 5 பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கான செட் ரவி பிஸ்னாயி, ராகுல் சஹர், அகில் ஹுசைன், ரஹ்மான் அண்ட் தீக்ஷனா. ஸோ IPL 2026 மினி ஆக்ஷன் ரிலேட்டடா வந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கொடுத்து விட்டுருங்க. எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.